ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன வேலை செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து கீழே இருந்த அந்த களை எல்லாமே பெரிய பெரிய செடி களையெல்லாம் நிறையா இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாமே கிளியராக வெட்டி மாற்றியாச்சு. இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் வேலி தாங்க ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். கீழே இருந்த ஓரளவுக்கு களையெல்லாம் சரி பண்ணியாச்சு. இந்த வேலிக்கு இந்த மண்ணெல்லாம் அணைச்சி, ஏன்னா நிறைய தண்ணி டைரெக்டாக நம்ம தோட்டத்துக்குள்ளேயே வருதுங்க. அதனால அதை ஃபஸ்ட்டு லெவல் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் அண்ணன் வந்து மண்ணை வெட்டி வெட்டி பக்கெட்டில் ஏற்றி கொடுத்தாங்க. நான் அதை வாங்கி அந்த சைட்லலாம் தட்டி மிதித்து அமுக்கி விட்டேங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் தான் வேலி வந்து கட்ட முடியும். அதுதான் இன்றைக்குள்ள வேலை. அப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க, அக்கா அது சும்மா கடந்த இடமா, அது யாருனாலும் வேலை பார்க்கலாமா அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. இந்த தோட்டம் வந்து இங்கே கம்பெனியில் பெர்மனண்ட் ஒர்க்கர்ஸாக வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கம்பெனிலேருந்து தோட்டம் அளந்து கொடுப்பாங்க. இந்த தோட்டத்தை நம்ம வந்து விவசாயம் பண்ணிக்கலாம். ஏன்னா கம்பெனிலேருந்து கொடுக்கக்கூடிய இடம் தான். சும்மா கண்டமணிக்கு சும்மா இருக்கிற இடத்துலாம் நம்ம எடுத்து விவசாயம் எல்லாம் பண்ண முடியாதுங்க. அட்டைப்பூச்சி கடிக்காம இருக்கிறதுக்கு இந்த பொடி உப்பு இருக்கு இல்லையா, அந்த பொடி உப்பை நல்ல கை காலெல்லாம் தேய்ச்சிக்கோங்க, அட்டை ஏறாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சாக்ஸ் போட்டுக்கோங்க, ஷூ போட்டுக்கோங்க, க்ளவுஸ் போட்டுக்கிட்டு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப கேர் எடுத்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது என்னன்னா, இப்போ மழை பெய்யும் போது நம்ம அந்த உப்பு ஆல்ரெடி நாங்கள் கை காலெல்லாம் தேய்ச்சிப்போம். இருந்தாலும் இந்த மழை பெய்யும் போது அது கரைஞ்சிரும். நம்ம காலில் போட்டிருக்கிறது எல்லாம் கரைஞ்சிரும். அது இல்லாமல் இந்த சாக்ஸ் எல்லாம் போட்டு உள்ளே வேலை செய்ய முடியாதுங்க. நமக்கு வேலை வந்து ஸ்பீடாக எடுக்காது. கையில் க்ளவுஸ் போட்டாலும் நமக்கு வேலை எடுக்காது. நமக்கு வெறும் கையிட்டு நம்ம வேலை செஞ்சாதான் நமக்கு வந்து அந்த வேலை சுறுசுறுப்பாக இருக்குங்கிறதுனால தான் அப்படி நம்ம வந்து வேலை செய்கிறோம். மற்றபடி இதெல்லாம் போட்டுட்டு வேலை செஞ்சோன்னா கொஞ்சம் கஷ்டங்க. இன்னைக்கு காலையில் நல்ல மழையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில்லுன்னு சாரல் காற்று இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து அவங்க வேலைக்கு போயிட்டாங்களா, சரி அதனால நம்ம நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நின்றுட்டேன். மழை இல்லை அப்படின்னா கூட பையா போய் கடையை போய் எட்டி பார்த்துட்டு வந்திருப்பேன். இங்கே நமக்கு தோட்டத்திலே வேலை சரியாக இருந்துச்சு. இன்னும் வெளியில் இறக்கணும், விறகு வேற இன்னும் அடையலைங்க. அதுக்கும் நேரம் கிடைக்க மாட்டேக்கு. மழை கூடுதலாக இருந்தால் நமக்கு வந்து ஒரு வேலையுமே ஒழுங்காக செய்யவே முடியாது. இன்னைக்கு இதுக்கப்புறம் வேலி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட்டிட்டு ஒவ்வொரு துண்டுக்குமே படி ஸ்டெப்பு வந்து ரெடி பண்ணணுங்க. ஸ்டெப்பு ரெடி பண்ணணும். இந்த களைக்கு எல்லாமே இந்த களையை ஃபுல்லாக இன்னும் க்ளீன் பண்ணணும். சைடில் உள்ள கொப்பெல்லாமே வீசி எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து என்ன விவசாயம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த மழைக்கு நம்ம என்ன விதை போட்டால் எது வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறதையும் பார்த்து தான் பண்ணணும். ஸோ மக்களை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ.